ஆப்பிரிக்க நாடான மாலியில் கடத்தப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேரையும் மீட்க நடவடிக்கை எடுக்கக் கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்காரு. மேற்கு ஆப்பிரிக்கால உள்ள மாலி நாட்டுல அரசுக்கு எதிராக உள்நாட்டு போர் நீடித்து வரும் நிலையில கடந்த 6ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய கோப்ரி நகரத்தின் அருகே உள்ள மின் நிறுவனம் ஒண்ணுல பணியாற்றி வந்த தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேரை தீவிரவாதிகள் கடத்தி சென்றிருக்காங்க. அவங்கள உடனடியா மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலையில தமிழர்கள் 5 பேரையும் மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல, மாலியில் உள்ள கோப்ரி நகரத்துல பணியில் ஈடுபட்டிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த இசக்கி ராஜா, சுரேஷ், பொன்னுத்துரை, புதியவன், பேச்சிமுத்து ஆகிய 5 பேரை உள்நாட்டு பிரச்சனை காரணமா ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் கடத்தி சென்றதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதா தெரிவிச்சிருக்காரு. பயங்கரவாதிகள் பிடியில சிக்கியுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை மீட்க அந்நாட்டு தூதரகம் வாயிலாக முன்னெடுப்புகளை துரிதப்படுத்துமாறு மத்திய மற்றும் மாநில அரசுகளை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்காரு.